இல்லை இல்லை இல்லைங்க சார். அது வந்து அதுதான் அடல்ட் இன்செக்ட். இல்லை செத்து போச்சு. எதோ வருதா? ஆமாம், எல்லோ லைட்டாக எல்லோ இருக்குது. பிஷன் எல்லோ பிஷன் இருக்குது லைட்டாக. இதில் இது இருங்க. அப்புறம் முட்டை மாதிரி பொரிய மீறி போடுதுன்னு உடையுது. பூச்சிக்குள்ளே இதாகிடுச்சு. மொத்தமாக நசுக்கு. இதை வெட்ட ஈரமாக இருக்கா? எதுவுமே இல்லைங்க சார். இப்போ கீழே வந்து அந்த இன்செக்ட்னால வந்து அந்த இது அந்த சுகர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியலனா கூட இது இந்த மாதிரி ஆயிரும். இது வந்து எப்படின்னா, நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ண என்டோமோபேத்தஜெனிக் டீம் வந்து இது மேலே பட்டு இதை வந்து இதில் இருக்க கார்பன்லாம் சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு வந்து அப்படி இதாகுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கண்ட்ரோல். இது வந்து எல்லா சக்கிங் இன்ஸ்பெக்டையும் கண்ட்ரோல் பண்ணுமா? இது எங்கே வாப்பா சிவா, இது லைவ் இன்செக்ட் இருந்தா இருக்கு பாரு. பரவாயில்ல. இந்த நீ அது ஒன்று டெஸ்ட்ராய் பண்ண. இதாக இருக்கா? ஒன்றும் இல்லை, செத்து போய் தான் இருக்குது. அப்போ சரி, நசுக்கும் போது எல்லோ கலரில் வந்தால் தான் எதாக இருக்குன்னு ஒன்றும் இல்லைல்ல. இதில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து செத்ததுக்கப்புறம் அது மேலே வந்த ஃபங்கஸ். இதுதான் அதனால் இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா சார்? இல்லை, இது இன்செக்ட் மேலே வந்த ஃபங்கஸ். அது ஓகே சார். பிளான்ட்டுக்கு வந்து இந்த 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 இது இருக்குல்ல, இந்த லைவாக தெரியுது ஒயிட் ஃப்ளை. ஆமாங்க சார். இது லைவாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள எக்கில் வந்து ஹேட்ச் ஆகிருக்கும். அதுங்க சார். ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு 3 லேயர்ஸில் சம் எக்ஸ் அதுதான் இருந்ததுங்க. இல்லை, ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஒரு இன்செக்ட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு லீஃபுக்கு அகைன் நமக்கு அது ஃபார்ம் ஆகாதாங்க சார்? இந்த லைட்டாக இது அடல்ட்டு இந்த இருக்குல்ல, இது அடல்ட்டு. லைவாக இருக்குன்னு பார்ப்போம். லைவாக இல்லை, இருக்கு. பட் வந்து அந்த அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஏன்னா ஆக்டிவாக இருக்குன்னா அழுத்தினோடனே மஞ்சளாக வரணும். இல்லை, அப்படி மஞ்சளாக இல்லை. பட் டே பை டே ஆனதுக்கப்புறம் அது ஆக்டிவாக வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்லை, அது இன்ஃபெக்ஷன் இப்போ ரீசெண்டாக இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது சாகிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கல. உடனே எல்லாம் இருக்காது. இது வந்து இது இல்லை, இது கிடையாதுல்ல. நம்ம வந்து இது கொடுக்கல, இதை கெமிக்கல் கொடுக்கல. ஆர்கானிக் இல்லை, ஆர்கானிக் இல்லை, இது என்டோமோபேத்தஜெனிக். அதாங்க சார். இந்த இன்செக்ட்டுக்கு நோய் வரணும்ல, நோய் வந்து தானே சாகணும். ஓகே சார். இந்த இன்செக்டில் வந்து இந்த ஒயிட் ஃப்ளையோட ரெக்கை இருக்குல்ல, அந்த ரெக்கைக்குள்ளே வந்து ஒரு வேக்சின் நேச்சர் இருக்கும். ஓகே சார். அந்த வேக்சின் நேச்சரை தாண்டி வந்து பெஸ்டிசைடு உள்ளே போகாது. அந்த வேக்சின் நேச்சரை வந்து நம்ம கொடுக்குற மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்றோம். அப்போ வெயில் பட்டாலே செத்துடும். இவ்வளோ இதில் ஒன்றும் இல்லை, லைவாக ஒன்றும் இல்லை. ஓகே சார். இருக்குது, இன்செக்ட் இருக்குது, பட் ரொம்ப இல்லை. நம்ம எங்கே ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் கண்ட்ரோல் ஆகிடுமாங்க சார்? இன்னொரு டோஸ் கூட கொடுக்கலாம். இந்த பறக்கல இல்லை, அது பறக்கல, பஞ்சு அது.
இதான் இருக்கிறதுல ஹெவியான இன்ஃபெக்ஷன் இருக்க லீஃப் இது. நல்லா இருக்கு. இப்போ அதில் கீழே வந்து அந்த ஃபங்கல் க்ரோத் இருக்குல்ல, அதில் இந்த இன்செக்ட் மேலேயே வளர்ந்துருக்கு. பரவாயில்ல. லைவ் இன்செக்டே இல்லையே இதில். இதில் எக்ஸலண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ த என்டையர் fungal material it has been consumed the carbon particles of sooty mold. அதே ஃபுல்லாக அழுத்துனாங்க. சாம்பல் பவுட்ரு இருக்குங்க சார், அந்த மாதிரி ஆயிடுது பவுட்ராக. ஒன்றும் டைவ் இல்லையே, இந்த தூசியாக தானே நல்லா கண்ட்ரோல் இருக்குது. பரவாயில்ல. Sure.